திருவள்ளூர் அருகே அரசுக்கு சொந்தமான 9.5 ஏக்கர் மேய்க்கால் நிலம் போலி ஆவணங்கள் மூலம் தனிநபர்களுக்கு பட்டா வழங்கியதற்கு கிராம மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மெய்யூர் ஊராட்சிக்கு உட்பட்ட குருபுரம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான 9.65 ஏக்கர் மேய்க்கால் நிலம் தனிநபர்களுக்கு போலி ஆவணங்கள் பட்டாவாக மாற்றப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் போலி ஆவணங்கள் மூலம் புறம்போக்கு நிலம் தாசிகான், முனிகான் ஆகியோரின் பெயருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த பட்டாவை ரத்து செய்து இப்பகுதியில் வசித்து வரும் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்தனர். இந்த போராட்டத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் அருகே அரசுக்கு சொந்தமான 9.5 ஏக்கர் மேய்க்கால் நிலம் போலி ஆவணங்கள் மூலம் தனிநபர்களுக்கு பட்டா வழங்கியதற்கு கிராம மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மெய்யூர் ஊராட்சிக்கு உட்பட்ட குருபுரம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான 9.65 ஏக்கர் மேய்க்கால் நிலம் தனிநபர்களுக்கு போலி ஆவணங்கள் பட்டாவாக மாற்றப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் போலி ஆவணங்கள் மூலம் புறம்போக்கு நிலம் தாசிகான், முனிகான் ஆகியோரின் பெயருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த பட்டாவை ரத்து செய்து இப்பகுதியில் வசித்து வரும் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்தனர். இந்த போராட்டத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் அருகே அரசுக்கு சொந்தமான 9.5 ஏக்கர் மேய்க்கால் நிலம் போலி ஆவணங்கள் மூலம் தனிநபர்களுக்கு பட்டா வழங்கியதற்கு கிராம மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மெய்யூர் ஊராட்சிக்கு உட்பட்ட குருபுரம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான 9.65 ஏக்கர் மேய்க்கால் நிலம் தனிநபர்களுக்கு போலி ஆவணங்கள் பட்டாவாக மாற்றப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் போலி ஆவணங்கள் மூலம் புறம்போக்கு நிலம் தாசிகான், முனிகான் ஆகியோரின் பெயருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த பட்டாவை ரத்து செய்து இப்பகுதியில் வசித்து வரும் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்தனர். இந்த போராட்டத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.